ஃபேமிலி ஸோ ஏற்காடு மேலே ஏறிட்டோங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலி. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ வியூ பாயிண்ட் ஏற்காடுன்னு போட்டேன். ஏதோ பகோடா வியூ பாயிண்ட்டோ சம்திங் இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்தோமாங்கிறதே எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குங்க. இதான் கடை இருக்குன்னு பார்த்தா ஒரு கடையும் இல்லைங்க. KRJ ரெசார்ட் லொக்கேஷன் ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். போச்சா? ஸோ முன்னாடி பாருங்கள் 390 கப்பல்ஸ் போகிறாங்க. கர்நாடகா இவங்கெல்லாம் ஜாலியாக சுற்றுவாங்க ஃபேமிலி. நமக்கு தான் ஒன்றும் அமையாது. வடிவேல் சொல்கிற காமெடி தாங்க ஞாபகம் வரும் அப்பப்போ. எத்தனை வண்டி வாங்கினாலும் நமக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்காதாட்டுக்கு. வழி விடுவிக்கல. சோதிக்காங்கடா சோதிச்சுக்கிட்டே இருக்காங்கடா. ஃபேமே இதான் ஸ்கை பார்க். இங்கே பாருங்கள் 1000 rupees சம்திங். உள்ளே போனோம்னா நிறைய ஃபன்னு அது இது நிறையா இருக்குது ஃபேமே. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கை பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஆக்சுவலாக உள்ளெல்லாம் போகலங்க. ஒரு பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 200 உள்ளே போகிறதுக்கு. ஸோ 1000 rupees பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ரைடுமே போகணும் அப்படின்னா 1000 rupees பே பண்ணிங்கன்னா உள்ளே எல்லா ரைடுமே போகலாம். ஸோ அங்கே காஃபி ஷாப் இருந்துச்சுல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி கிளம்பிட்டோம். ஸோ சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப்பை முடிச்சிடலாம். நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எல்லாமே இந்த சைடு வந்தீங்கன்னா பட்ஜெட் அதிகங்க, ரொம்பவே பட்ஜெட் அதிகம். ஸோ சாப்பாடாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு 20 ரூபா நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 80 ரூபா 100 ரூபா. அதுவும் இல்லாமல் ஒரு காஃபி பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபாயில் கிடைக்கும். இங்கே அப்படியே டபுள் மடங்கு போட்டுக்கோங்க. 30-40 தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன் பாரு. நேராக தான். அடே கோபால் எம்மாடி என்னடா இவ்வளோ துளியூண்டு இடத்த விட்டா நாங்கள் எப்படா வருது. பேனியர்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக இடிச்சிருங்க. ரொம்ப கஷ்டம் பேனியர்ஸ் வச்சுட்டுலாம் வருது. நிறைய ரைடர்ஸ் வராங்க. கர்நாடகா, கேரளா நிறைய ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்களும் பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுங்க கைஸ். ஸோ சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, ட்ராவல் பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைஃப் நல்லா ஜாலியாக இருக்குங்க. அது ஒரு வித்தியாசமான ஃபீல். ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்கள் பா மரத்தலாம். ப்ரோ பேக் டோர் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணுங்க. பேக் டோர் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணுங்க. கைஸ் இதான் கைஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. ஐயோ லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனுபவித்தேன். இதே தாங்க பாட்டுக்கு போகிறாப்புல. அங்கே பாருங்கள். இதெல்லாம் என்னங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக 50 மேலே போகுதுங்க. அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. அந்த பையன் பயந்து ஓடுறாங்க வளர்த்ததை பார்த்துட்டு. ஐயோ ஃபேமி. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அதே பிளேஸுங்க ஃபேமி. நான் சொன்னல ஒரு மர கலர் அங்கே பாருங்க, அங்கே இருக்குது ஒயிலட். நான் நிப்பாடலன்னா வந்து சொல்லியிருப்பேன் வந்துட்டேன். நீ அடிச்சுலாம் அங்கே காருக்காரன் இது வேற ஏபிஎஸ் அப்பப்போ வேற சோதிக்கும். என்ன ப்ரோ கும்பல்லாம் இல்லை சுத்தமாக இல்லை. லாஸ்ட் டைம் வீடியோ இருக்கும் பாரு. எதுவும் வைக்கல வண்டியில். இல்லை இதுதான் டெட் எண்டா. நான் வந்து என்னடா யூட்டன் போடுறானான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஃபேமி. ஸோ வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த சைடு போய் காமிக்கிறேன். எப்பயுமே சாப்பிட்ற இடம் எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருக்குது ஃபேமி. இதான் வியூ பாயிண்ட். கொல்லிச்சிலும் இதே மாதிரி தான் இருக்கும். கொல்லி மேலே இதுவும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆமாம் பா
இங்கே தான் அந்த பசங்க இருப்பாங்க, ஆளை காணும். ஒரு கோயில் இருந்துச்சு பார்த்தேன், என்ன கோயில்னு தெரியல, அங்கே போய். நல்லா இருக்குல்ல. ஆமாம், அங்கே ஏதோ ஒரு டேம் இருக்கு. அவர் மைண்ட் வாய்ஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். இந்த ஒரு இடத்துக்காக எவ்வளோ தூரம் என்னைய கூப்பிட்டு வந்தீங்க? 2 பேருக்கும் அப்படி தான் இருக்கும் மைண்ட் வாய்ஸ். அப்படி தானே இருக்கும்டி, இருக்கும். சாமி, மனசு நிம்மதிக்காக இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக வாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வயிற்றுச்சல் படாதீங்க. என்ன ஃபாதர் கரெக்டு தானே? பார்க்காத என்னையும் நீ சொல்லி பார்க்க வைக்கிற, பார்க்குறவங்க அப்புறம் பார்க்காம எப்படி இருப்பாங்க சொல்லு. ஐயோ ஐயோ பண்ணுதான். செவனேன்னு நான் இங்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சொல்லாம இருந்தா திரும்பியே பார்த்துருக்கேன். நம்மளால இனிய தனிமைக்கு போயிட்டாரு. சரி, நீ ஏன் கண்டென்ட் எடுக்கல? கண்டென்ட்டா? அது வேற வந்து அதே ஒரு கண்டென்ட்டா இருக்கு. நாங்க சொல்றோம் இருங்க. இதுலயே ஃபேமே இவங்களை நான் மூணார் கூட்டு போனேன். மூணார் கூட்டு போயிட்டு இவங்க பண்ண அலப்பற நைட்டு தூங்கலான்னு தூங்கிட்டோம், அது அடுத்த விஷயம். இவங்க கால் பண்றேங்கிற பேர்ல பலி ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, அந்த வார்த்தையெல்லாம் நான் இதில் ஆட் பண்ண மாட்டேன். ஐயோயோ, இவங்க வச்ச பாடு இருக்கே. உங்களுக்கு யாருக்கும் மைண்ட் டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபோன் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஆதி நம்பரில் உங்கள் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆதி கான்டாக்ட் பண்ணுவாப்ல. எப்படி? அது ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காப்ல. யார்? ஃப்ரீ டைம் ரைடர். அவர் ஒருத்தர். அவர் கோல்மால் கேஸு, ஏதோ கோல்மால் பண்ணிக்கிட்டு அவன் நம்ம அவனை கூட்டு வரலன்னு பொசிசிவ் ஆகி வீட்டில் அதான் கேட்டா. சரிடா, கூப்பிட்டது நீனு வரலன்னு சொல்லுது வந்துட்டேன். ஏன் கண்ணாடி விட அப்புறம் எதுக்கு பாரு. ஒரு 2 வாரத்துக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி. போட்டி இப்போ ஒரு போட்டி வச்சுக்கோமா? 6ல் 5 அடிச்சா அடுத்த 5 ஃப்ரீயா? ஐ மீன் எவ்வளோடா? 6 ஃப்ரீயா தான் கேட்க. 30 ரூபா. ஏய் 30 ரூபாடா. 80 ரூபா. 10 ரூபா மேகி 80 ரூபாய்க்கு ஊற்றி சாப்பிட்டு 5 ரூபா மேகி. ஐயோ ஐயோ ஃபேமே அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக 30 ரூபா செலவு பண்ணி நம்ம ஃபாதர் என்னென்ன பண்ண. ஏய் பரவாயில்லையே. ஏய் அது காத்துக்கு வெடிச்சிருச்சு. ரெண்டு கண்ணுமே மூடி சொல்லுவான். அவன் கூட பாரியா எவ்வளோ அழகா கன்னு லாக் பண்ணுறான்னு. இந்த பையன்தான் யாருமே அவனை ஏமாத்துறியா? சின்ன பிள்ளை ஏமாத்துறான் பாருங்க. தலைக்குறி வைக்கிறான்டா. ட்ரை பண்ணுறியா? நான் வேணாமா? ஏன் வேணாம்? இதெல்லாம் நம்ம காத்து அடிக்கல. இப்ப காத்து அடிக்கல. ஏய் என்னடா இப்படி சொல்றீங்க? கஷ்டப்பட்டு குறி வச்சிட்டு இருக்கேன்டா. சரி இல்ல வேணாம்டா. இதை நீ சுட்டுட்டேன்னு வச்சுக்கோ. என் ஏடிவில ஒரு ரவுண்டு திருச்சியில் சும்மா வாங்கிட்டு சுட்டு தான் வாங்கணுமா? கூடுனா கொடுக்க மாட்டேன். வேற என்ன என்கிட்ட இருக்கு கொடுக்கறதுக்கு? அது ஒண்ணுதான் இருக்கு. சுட்டு ஆசிக்கு வண்டி வாங்கி தரேன்னா நான் சுடுவேன். ஓ வண்டி வாங்குறேன்னா பல்ல ஆசிக்கு வண்டி தானே இது. அவட ஆசிக்கு வண்டி தானே. ஏய் பேச்சு மாற கூடாது. ஏய் இல்ல இல்ல ஏடி வாங்கி ஆசிக்கிட்ட கொடுப்பேன். முடிஞ்சு போச்சு. அதுல அது நான் சரியில்லை. இந்த பல்ல நான் சுட்டேனா ஏடி ஆசிக்கு. மூணாவது சர்வீஸ் திருச்சியில தான் ஆசிக்கிட்ட. ரைட் முடிஞ்சு போச்சு. ஐயோ சொல்லக்கூடாது. சொல்ல எப்பா கடவுள் என்னை காப்பாத்து. ப்ரோ 3 சுட்டுருக்கேன். இப்போ யாராச்சும் நீங்க சொல்லுங்க, யார் அதிகமா சொல்றாங்களோ அவங்களுக்கு 100 ரூபீஸ். நம்ம ஆதி தான் சேலஞ்ச், நான் கிடையாது. டிஸ்ட்ராக்ட் பண்ணாராங்க. ஐயோ ஏய் நில்லு ஒரு நிமிஷம். என்ன கலர் வேணும்? அசிங்கப்பட்டான் குமார். எனக்கு பர்பிள். ஏய் பர்பிள்ல இருக்க? ஏய் இல்லடா, நம்ம குடும்பத்துல மேட்ச் வச்சு சுறா. ஏய் வேணாம்டா. சுறா. ஆஹா ரெண்டு வேஸ்ட். பாதல் மாமா. நீ எப்ப மாமாவா? டேய் எப்படா இந்த மாமா ஆகுறீங்க? இன்னொரு ரவுண்டா? டேய் நீ வியாபாரத்துல இருக்கறன்னு பாக்கறடா. அவன் காசை உனக்கு என்ன கலர்? நாம பாருங்க சின்ன பையன் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்கிட்டே 30 ரூபாய் வாங்கி அவன் பண்ணி நீ அடிக்கலாம்னு பாக்குறாங்க. சரி உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? அண்ணே சுட்டு தரேன். ஏய் விட்றா 60 ரூபா வேணும் அவ்வளவுதானே. சரி எவ்வளவு கம்மி பண்ண சொல்லு. இல்ல இல்ல ஏய் வேற ஏய் எங்க அண்ணன் ஜிஎஸ்டி பில் தான் கேட்பான். ஜிஎஸ்டி பில் குறா நான் க்ளைம் பண்ணனும். ஐயோ அலுமு பண்ணாதீங்க. ஒரு நாள் கடைக்கு வந்ததுக்கு நீங்க பண்ற ஆளா இருக்கே. கூகுள் பே இன்பலோடா எவ்வளவு இன்பல்? எல்லாமே 30 தான். ஆர்ல 2 பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஆர்ல 2 ஏய் அப்ப அது 30 ரூபாய்க்கு ஒன்னு ட்ரை பண்ணுவோம். வா குறா அது குறா 6 குறா ப்ரோ நீ கண்டினியூ பண்ணு. இவங்க ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. நீங்க ஒண்ணு ஏய் ஆதி போட்டுறியா? உன்னை நம்பி இறங்கலாமா களத்துல? நீ முன்னே நான் முன்னே அவ்வளவுதான். ரைட் அவனு போறேன்டா. ரோப்ப டச் பண்ண கூடாதான் பெரியவர் சொல்றாரு பாரு. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. இது வந்துட்டு வரல கரெக்ட்டா வரல ப்ரோ. போடு போடு. என்னடா? என்ன பட்டாச்சு?
ஏய் அவன் கை வச்சிட்டான் ப்ரோ அவன் கை வச்சிட்டான் இரு உனக்கு கண்ணு தெரியாதடா ஏய் எங்க மீதி ஆதி ஒண்ணே பாதில சுத்தம் சொல்லி முடிஞ்சு மூணுமே காலி ரெண்டாவது ஷிஃப்ட் மூணுமே காலி அவுட் இன்னொரு ரவுண்ட் இல்ல போற ஏர்ல எக்ஸ் வாங்கிட்டேன் நான் 10 2 கொடுத்தேன் ஏய் நீ வந்து பிசினஸ் நல்லா பண்ண மார்க்கெட்டிங் வந்து திருச்சி எங்க அம்மா நான் 10 2 கொடுத்தேன் பத்ரா நான் 10 2 கொடுத்தேன் ஏய் டோட்டலா 100 ரூபாய் கணக்கு போறான்டா எதுக்கு 10 ரூபாய்க்கு 2 கொடுத்தா ப்ரோ ஆனா வெயில் ப்ரோ வெயில் இந்த டைம்ல யாரும் வராதீங்க அப்புறம் நீங்க வந்து நோ சஜஷன் பா நான் வீட்ல மனசு கஷ்டமா இருக்கு நீங்க வந்தேன் உனக்கு என்ன ப்ரோ கஷ்டம் எனக்கு ஏன்ப்பா இருக்காதா மனுஷனா வந்தா கஷ்டங்கள் 1000 இருக்கும்பா சாமி வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் நிறையா இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போக போகிறோம். ஹவுஸ்ஃபுல்லா இங்கே பாருங்க, பானிபூரி சமோசா எல்லாமே இருக்குது. என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிரும். ஆலைட் சரி ப்ரோ மேலே போகலாமா இல்லை மேலே போகலாமா? வேணாம்பா. ஐயோ கண்ணாடி. ஓ கண்ணாடி ப்ரோ. எனக்கு ஒரே வருத்தம் ப்ரோ. சொல்லு என்னாச்சு சொல்லு. பிங்க் ப்ரோ. பிங்க் போயிருச்சு ப்ரோ. வயசான காலத்தில் தேவையா ப்ரோ? அதை யார் சொல்கிறான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ரோ இன்னொன்று நான் 5 வயசு சின்ன பையன் ப்ரோ. அதுக்கு சாக்லேட் தான் இருக்குது ப்ரோ. நீங்கள் சாப்பிடாதீங்க, சுகர் இருக்கு. டேய் நீயே கட் பண்ண, நான் இன்னொரு சேனலில் போட்டு 6 எல்லில் ஆரம்பிக்கிறேன். சாமி அவ்வளோதான். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. அப்படியே வெளியே வந்துட்டாங்க. ஒரு வேலை இப்போ தான் க்ரௌடு வருதோ. சாமி க்ரௌடை பாருங்க. அவ்வளோதாங்க, அப்படியே வெளியே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ஐஃபோனில் நான் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குங்கிறதுக்காக. நம்ம எடி தனியாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் பாக்ஸ் இருக்குது, அந்த ரீசன்னால. என்னடா இவ்வளோ வண்டி இருந்துருச்சு, இதை பார்த்துட்டு என்னடா இங்கே ஒரு பேட்டரி வண்டி, நம்பர் பிளேட் இல்லை. பேட்டரி வண்டியா? ஏங்க இந்த வண்டியோட ஓனர்ஸ் யாரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா திட்ட வேண்டியது ஆதி. இல்லை என்ன நினச்சேன்னா நம்பர் பிளேட் இல்லைன்னா பேட்டரி வண்டி மாதிரி நிற்குது. என்ன அது சரி, அதுக்காக ஒரு கேடிஎம் பிராண்ட் வண்டியா? யோ V3 வச்சிருக்காங்க ஒரு. சரி ஓகே ப்ரோ, நான் அதான் கேட்டேன். ஐடிங்க இவன் தான் ஐடிங்க. நம்மளுக்கு தான் ஆரம்பிக்கிறாரா? நமக்கு தான். சரி எப்படி இருந்துச்சு? ஃபைன் ப்ரோ. அந்த பிங்க் தானே, ஏதோ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொல்லி தான் ஃபீல் ஆகுது. அதேதான் கொல்லி. ஆனா கொல்லி ஹில்ஸ்ல டவர் கிடைக்காது ரொம்ப. இங்க கொஞ்சம் டவர் கிடைக்குது. ஏதோ யாராவது மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணலாம் ஆதி மாதிரி. கண்டிப்பா ப்ரோ, கனெக்ட்ல நானே இருக்கேன். சாமி நம்ம வண்டியை பாருங்க. பாதில் என்ன சொன்ன? கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாதில நம்ம எப்போ அந்த மாதிரி வீடியோலாம் எடுப்போம்? அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அது ஜென்மத்தில் நடக்காது ப்ரோ. சாமி இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் கிளம்ப போகிறாங்க. நல்லா இருக்குது, காற்றும் சூப்பராக அடிக்குது. கிளம்ப போது தான் ஜிலு ஜிலுன்னு காற்று. எனக்கு அந்த ஒய்லட் கலர் ஃப்ளவர் தாங்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது தான் நமக்கே ஆசை வருது. இப்போ போகிற வழியில் இருக்குங்க, முடிஞ்சுன்னா அதை வச்சு ஈஸாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டென்ட் போடுவோம். நீங்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோதிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றுச்சல் ஆகும். அதனால தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோவில். உனக்கு வயிற்றுச்சல் ஆகுதுன்னு சொல்லு. எனக்கு உங்க 2 பேத்தையும் ஒன்னாக்க கூடாது நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு டேஞ்சர் தான். சரி ப்ரோ கிளம்புமா? பொறுமையா போவோம். 200 சாமி. கருப்பு கலர் வெள்ளை கலர், அது வெள்ளச்சி, இது கருவாச்சி. என்னப்பா இப்ப இருக்க என்ன மோசம்? V3 ஓனரு என்னதான் என்ன V3 போடு, அப்படியே போடு. சாமி பாத்துக்கோங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்கோங்க. பேர் வந்து ஆதி, V3 ஓனர். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சாமி இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படியே போகிற வழியிலே ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க.
சாமி ஸோ ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம். நல்ல ஒரு ஸ்பாட்டு, ஏர்லி மார்னிங் வர ட்ரை பண்ணுங்கள். பசங்களை வேறு ஆளை காணுங்க. பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே பிஒயும் அதான் அதர் ஸ்டேட் வண்டி எல்லாமே நிறையா வருதுங்க. இங்கே ஏதோ இருக்குங்க. இது ஆக்சுவலாக பார்க்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் நவர மாட்டேங்கிறாங்க, வரவங்களும் வழி விட மாட்டேங்கிறாங்க. இங்கே போகுங்க ஸ்பீடு. நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. சேஃப்டி முக்கியம் பிகிலே. சேஃப்டி தான் லைஃப்பில் எல்லாமே. சேஃப்டியோட ஓட்டுங்கப்பா வண்டி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதான் சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அவன் பண்ணுறான், அதாவது இப்போது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து 4 பேர் கெட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. ஏன்னா அது எப்படிங்க, நான் ஒரு விஷயத்த பண்ணுறேங்கிறதுக்காக எல்லாமே நீங்கள் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? என்ன அந்த பையன் நம்மளே பார்த்துட்டு போகிறான். எப்பா என்னயா பண்ணுறீங்கலாம்? அந்த ப்ரோ நம்ம vlog எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. சில்வர் ஓக்ஸ். என்னங்க பேர்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்ன பார்த்து 4 பேர் பண்ணுவாங்கறான்ல, அப்போ நான் எது பண்ணாலும் அவன் பண்ணுவானா? என்னங்க இது லாஜிக்கு? இப்படி தான் சட்டம் சொல்லுது அப்படிங்கிறானுங்க. நான் என்னத்த சொல்ல? நம்ம பண்ணுறத அவன் பண்ணுவான் அப்படின்னா எப்படி? எல்லாமே அதுக்கு பண்ணணும். இந்த வண்டி ஓட்டுறது மட்டும் நம்மளை பார்த்து அவன் கற்றுப்பான் அப்படிங்கிறாங்க பெரியவங்க எல்லாம். அது எப்படி? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்மளை பார்த்து கற்றுப்பான்னா அப்போ எல்லா விஷயமே நம்மளை பார்த்து கற்றுக்கணுமே. ஃபேமிலி திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க்கு. ஸோ இதான் சொன்னேன். ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200. ஸோ பே பண்ணிங்கன்னா உள்ளே போகலாம். ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரினா இங்கே வரலாங்க ஏற்காடில். அதான் 3 விஷயந்தான். ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்கை பார்க்கு, அப்புறம் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதாவது ராக் ஃபோர்ட் மாதிரி.